ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ரூபாய் 1000 ஸ்கீம் பொறுத்த அளவுக்கு பணம் நிறைய பேருக்கு இன்ன வரைக்கும் வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் தொடர்ந்து போட்டுன்னு வரீங்க. அவங்களுக்கான ஒரு சூப்பரான குட் நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். யாராருக்கெல்லாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பணம் இன்னும் வராது இருக்குதோ, அதாவது ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா முகாம் மூலயமா அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸ் செக் செய்யும் போது பரிசு நிலையில் உள்ளது, கலாய்வில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அவங்களும் மேல்முறையீடு நிறைய பேர் செஞ்சுருப்பீங்க. முகாம் மூலியமாக அப்ளை பண்ணிவிட்டு நிராகரிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களாம் இ சேவை மூலியமாக தகுதியானவங்களாக இருந்தாங்கன்னா இ சேவை மூலியமாக மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்ற அறிவிப்பு தமிழக அரசு மூலியமாக வெளியிட்டிருந்தாங்க. அதன் மூலியமாக நிறைய பேர் மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 11,85,000 பேர். அந்த 11,85,000 பேருக்கு இன்னும் பணம் வரவில்லையா அப்படின்ற இன்ஃபர்மேஷனாக வந்திருக்கு. அதான் பணம் வராதவங்க இதுக்கு மேலே நீங்கள் என்ன ப்ராசஸ் பண்ணால் உங்களுக்கு பணம் வரும். மீதி இருக்கிறவங்க மேல்முறையீடு பண்ணுறதுக்கும் தவறியவர்களுக்கு பணம் வர்றதுக்கு புதிய அப்ளிகேஷன் அப்ளை பண்ணலாமா, புதிய அப்ளிகேஷன் இதுக்கு மேலே வருமா, அதுக்கான தகவல் என்ன வெளியே இருக்குது. புதிய அப்ளிகேஷன் அப்படி ஆஃப்லைனில் வருமா, ஆன்லைனில் வருமா, ஆஃப்லைனில் எங்கே டோக்கன் வழங்குவாங்க, எங்கே முகாம் நடத்துவாங்க, மேல்முறையீடு செய்தவங்களில் நிராகரிக்கப்பட்டவங்களில் நிறைய பேர் காரணத்தால் அதாவது பார்த்தீங்கன்னா 2.5 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம் மேலே உள்ளது, கனரக வாகனங்கள் உள்ளது அப்படின்ற மாதிரி நிறைய காரணத்தால் நிராகரிக்கப்பட்டிருப்பாங்க. இந்தந்த காரணத்துக்கு நீங்கள் என்ன சொல்யூஷன் பண்ணால் உங்களுக்கு பணம் தொடர்ச்சியாக கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல் வெளியே இருக்குது. குட் நியூஸாக வெளியே இருக்குது. அதை பற்றி தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக கிரேஸ் பாயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் சம்மந்தமாகவும் டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதனால் தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பணம் நடுவில் ஸ்டாப் ஆகிருந்தாலும், பணம் வராத இருந்தாலும், மேல்முறையீடு பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் பணம் வரலாலும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த வீடியோ டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டத்தை பொறுத்த அளவுக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நிறைய அப்டேட்டும் இந்த ஸ்கீம் எப்படி செயல்படுது அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியும். இருந்தாலும் புதுசாக வந்தவங்களுக்கு ஒரு சில பாயிண்ட்டை அப்டேட்டாக கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் பணம் வரலனா என்ன பண்ணணும், புதிய அப்ளிகேஷன் வருதுன்னா அதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்றத டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் செப்டம்பர் 15ஆம் தேதியிலிருந்து மகளிர்களுக்கு ரூபாய் 1000 தமிழ்நாடு அரசு மூலியமாக இந்த திட்டத்தில் வழங்கின்னு வராங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,16,00,000 பேர் இந்த திட்டத்தில் பயனாளிகளாக இறைஞ்சி பயன்பெற்றுன்னு வராங்க. கிட்டத்தட்ட இந்த ஸ்கீமில் முகாம் மூலியமாக அப்ளை பண்ணும்போது 1,64,00,000 பேருக்கு மேலே அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதில் தகுதியானவங்களில் 1,16,00,000 பேருக்கு ரூபாய் 1000 அவங்களுடைய வங்கி கணக்கே டைரெக்டாக செலுத்தின்னு வராங்க. ஆதார் கார்டில் இணைக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கில் மாதம் ரூபாய் 1000 இருக்குது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதத்தோட 11 தவணை பணம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதில் ஒரு சிலவங்க நிராகரிக்கப்பட்டாங்க. அவங்க மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்பட்டிருந்தது. மேல்முறையீடு செய்தவங்களும் ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணம் கொடுத்துருந்தாங்க. இப்போ ரீசனாக ஜூலை மாதத்தில் பார்த்தீங்கன்னா 1,45,000 பேருக்கு மேலே பணம் கிரெடிட் ஆயிருந்தது அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கெல்லாம் இப்போ கொடுத்துன்னு வராங்க. ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா புதிய ரேஷன் கார்டு வாங்கி வெயிட் பண்ணுறவங்களும், புதுசாக இதுக்கு மேலே முகாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறவங்களுக்கும் இப்போ ரீசனாக தகவல் வெளியாயிருக்கு. அது சம்மந்தமாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா மக்களுடன் முதல்வர் அப்படின்ற ஒரு முகாம் இப்போதைக்கு நடந்து வருது. அது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் மேல்முறையீடு சம்மந்தமாக பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி மக்களுடன் பார்த்தீங்கன்னா முதல்வர் தொடர்பு கொண்டு பேசிக்கின்னு வரார் சிஎம் செல்லைன் மூலயமா. அதில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ரொம்ப வரவேற்பு இருக்குது. உங்களுக்கு பணம் கரெக்டாக கிரெடிட் ஆகுதா, மகளிர் உரிமை தொகத்தில் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி பண்ணி கால் பண்ணி கேட்டுன்னு வரார். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா புதிய பயனாளி இணைப்பது தொடர்பாக பார்த்தீங்கன்னா தமிழக அரசு அறிவிப்பு வெளியிடாதது ரொம்ப ஏமாற்றத்தை அளிக்கிறது அப்படின்றதையும் மக்கள் தரப்புல கோரிக்கையாக எழுதியிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட புதிய ரேஷன் அட்டை விண்ணப்பித்தவர்களுக்கு விரைவாக அதை விநியோகித்து அவர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விண்ணப்பிக்க வழிவகை செய்ய வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை எழுதினிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உணவுப் பொருள் பாதுகாப்பு துறையிலிருந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு வழங்கின்னு வராங்க. தமிழ்நாடு அரசில் கிட்டத்தட்ட 3 லட்சம் ரேஷன் கார்டுக்கு மேலே அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் 2 லட்சம் ரேஷன் கார்டு வழங்கின்னு வராங்க அப்படின்ற தகவலும் வெளியே இருக்குது. கிட்டத்தட்ட நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக புதிய ரேஷன் கார்டு வந்திருக்கு அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேளுங்க. நியாய விலை கடையில் நீங்கள் டேரெக்டாக போய் கேட்டிங்கன்னா கூட தெரியும் உங்களுடைய நியாய விலை கடை, அதாவது வந்து நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு எந்த கடை அப்படின்னு வந்து தெரியும். ஒரு சில கிராமத்தில் ஒரு கடை இருக்கும், ஒரு சில கிராமத்தில் 2-3 கடை இருக்கும். அந்த 2-3 கடையில் நீங்கள் வந்து போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய புதிய ரேஷன் கார்டை வந்ததுன்னா அவங்களுக்கே வந்து இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா தாலுகா ஆஃபீஸில் எங்கே வந்து கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் கேட்டிங்கன்னா டீட்டெயிலாக வந்து சொல்லுவாங்க. இது சம்மந்தமாக வந்து உங்களுக்கு டவுட் இருந்தாலும் சிஎம்எல் பிளேனில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அவங்களாம் புதிய ரேஷன் கார்டை வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு இதுக்கு மேலே வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்து உருவாக்கி தருவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசனாக வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பயனாளிகள் சேர்ப்பு தொடர்பாக ஜூலை மாதம் வந்து நடைபெறலாம் அப்படின்ற தகவல் வந்து வெளியேறுது. அது சம்மந்தமாக நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து வீடியோ வந்து போட்டு வந்தோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதமே வந்து விண்ணப்பங்கள் அச்செடுக்கும் பணி ஃபுல்லாக வந்து நடைபெற்று வந்தது, டோக்கன் அச்செடுக்கும் பணிகள்லாம் வந்து நடைபெற்று இருந்தது அப்படின்ற தகவல் வந்து அதிகாரி மூலமாக வந்து கிடைச்சிருந்தது. இப்போ ஜூலை மாதத்தில் பணம் வந்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செய்தவங்களில் 1,45,000 பேருக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. புதிய விண்ணப்பம் வந்து ஒன்று வரைக்கும் வந்து வரல. கிட்டத்தட்ட வந்து 25 தேதி கிட்டத்தட்ட வந்து ஆயிடுச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் ஒன்று வரைக்கும் வந்து வரல. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ரேஷன் கார்டு வாங்கணும், ஏற்கனவே வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணாத வந்து இருந்தவங்களும் ஏதோ ஒரு காரணத்தினால வந்து அப்ளை பண்ணாத தவற விட்டவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து திரும்ப இதுக்கு மேலே வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்த்து வராங்க. மேலும் வந்து மேல்முறையீடு செஞ்சுட்டும் நிராகரிக்கப்பட்டவங்க ஆனால் வந்து அவங்க தகுதியானவங்க சொல்லிட்டு நினைப்பாங்க, அவங்க வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்ற கொஸ்டினும் வந்து கேட்டு வரீங்க. அவங்களுக்கான ஆன்சர் இந்த வீடியோல டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாத கண்டினியூ வந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா மேல்முறையீடு சொன்னவங்க என்னென்ன காரணத்தினால வந்து நிராகரிக்கப்பட்டுள்ளதோ அதுக்கான சொல்யூஷன் எல்லாமே டீட்டெயிலாக வந்து கொடுத்துன்னு வரும். இப்போ டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா அது சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். அதாவது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாவே வந்து தெரியும், ஸ்டேட்டஸ் செக் செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கப்படாத விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வரும். நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் செய்யணும்னு விரும்பினீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் www.tninfo360.com அப்படின்ற நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் விசிட் பண்ணிங்கன்னா ஆர்டிக்கல் வந்து போட்டிருப்போம், ஸ்டேட்டஸ் வந்து எப்படி வந்து செக் பண்ணோம் அப்படின்றத. அது மட்டும் இல்லாமல் அஃபிஷியல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தோட அஃபிஷியல் லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் www.tninfo360.com அப்படின்ற வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ஈஸியாக இது போல் வந்து உங்களுடைய விண்ணப்பம் என்ன நிலையில் இருக்குது அப்படின்றத ஸ்டேட்டஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். இதில் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கிறது போகிற அளவுக்கு கிட்டத்தட்ட 4 விதமான காரணத்தினால முக்கியமாக வந்து நிராகரிக்கப்படுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் ஓய்வூதியம் அரசிடமிருந்து பிற ஓய்வூதியம் பெறவர்கள் உள்ளவர், அதாவது வந்து ஓஏபி வந்து வாங்கினாங்கன்னா கண்டிப்பாக அந்த ரேஷன் கார்டில் வந்து அந்த நபர் வந்து இருந்தாங்கன்னா அவங்க குடும்பத்துக்கே ரூபாய் 1000 வந்து கிடைக்காது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வருமான வரி தாக்கல் செய்பவர் உள்ளார், டேக்ஸ் வந்து பே பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா வருமான வரி கட்டுறவங்களா இருந்தால் அந்த குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் கண்டிப்பாக வந்து ரூபாய் 1000 வந்து கிடைக்காது. அந்த ரேஷன் கார்டில் ஒருத்தவங்க டேக்ஸ் பே பண்ணாலும் சரி, குடும்பத்திலே மொத்தமாக வந்து டேக்ஸ் பே பண்ணாலும் சரி, கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்காது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தின் ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்துக்கு மேல் உள்ளது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இவங்களுடைய தரவுகள் எல்லாமே வந்து செக் பண்ணும்போது இவங்க வந்து ஆண்டு வருமானம் அதிகமாக இருந்தது, ஒரு குடும்பத்தில் ஒரு 3-4 பேர் வந்து ஏர்ன் பண்ணுறாங்க சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா 2.5 லட்சத்துக்கு மேலே ஆண்டு வருமானம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா 4வதா குடும்பத்தில் சொந்த பயன்பாட்டிற்கு கனரக வாகனங்கள் 4 சக்கர வாகனங்கள் உள்ளது அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா நிராகரிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இதில் முக்கியமாக 4 காரணத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வூதியம் வாங்குறவங்க கம்பல்சரியாக வாங்குறவங்களா இருந்தனா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பணம் வராது. அப்படி வாங்காத இருந்து இது போல் காரணம் காட்டி உங்களுக்கு வந்து பணம் வந்து வரலனா கண்டிப்பாக வந்து வருவாய் கோட்டாட்சியரை கான்டாக்ட் பண்ணி இது போல் எங்கள் குடும்பத்தில் ஓய்வூதியம் வாங்குறவங்க யாருமே வந்து இல்லை, ஆனால் வந்து எங்களுக்கு மேல்முறையீடு செய்து வந்து பணம் வரல அப்படின்றத நீங்கள் பெட்டிஷனாக வருவாய் கோட்டாட்சியர் நிலையில் வந்து ஆஃபீஸில் வந்து பெட்டிஷனாக வந்து கொடுக்கலாம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா வருமான வரி தாக்கல் செய்பவர், நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸை இது வரைக்கும் வந்து நான் கட்டலை, இன்கம் டேக்ஸ்னால் என்னன்னே தெரியாது, ஆனால் வந்து இது போல் காரணத்தால் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு, மேல்முறையீடு செய்து வரலன்னா கண்டிப்பாக அது சம்மந்தமாக வந்து மென்ஷன் பண்ணி இது போல் எங்கள் குடும்பத்தில் யாரும் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து பே பண்ணல, யாரும் வந்து பணம் வந்து கட்டுறதில்ல, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பம் அப்படின்னு மென்ஷன் பண்ணி ஒரு பெட்டிஷனை வருவாய் கோட்டாட்சியர் நிலையில் நீங்கள் வந்து கொடுக்கலாம். டேரெக்டாக உங்களுடைய விஏவை கான்டாக்ட் பண்ணாலும் எங்கே வந்து அந்த பெட்டிஷனை கொடுக்கணும் அப்படின்றத டேரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா கலெக்டர் ஆஃபீஸில் கூட நீங்கள் வருவாய் துறையில் வந்து கான்டாக்ட் பண்ணி கண்டிப்பாக வந்து கொடுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2.5 லட்சத்துக்கு மேலே ஆண்டு வருமானம், நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா கண்டிப்பாக இன்கம் சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் வந்து மேல்முறையீடு பண்ணியிருந்தா உங்களுக்கு வந்து மேல்முறையீடில் கிளியர் ஆகிருக்கும். அப்படி இன்கம் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது, 2.5 லட்சத்துக்கு குறைவாக தான் வந்து இருக்குது எங்களுடைய ஆண்டு வருமானம், அப்பயும் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு இந்த காரணத்தினால அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதன் மூலிமா நீங்கள் வந்து மேல்முறையீடு பண்ணலாம். அதையும் வருவாய் கோட்டாட்சி நிலையில் இருக்கணும், கண்டிப்பாக வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான சொல்யூஷன் வந்து கொடுப்பாங்க. அடுத்து வந்து கனரக வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் பொறுத்த அளவுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பயன்பாட்டில் வச்சுருக்கீங்களா, உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷனில் உங்களோட கார் இருக்கா அப்படின்றது ஃபைனல் பண்ணுங்கள். ஒருவேளை வந்து இல்லை இது
போல் வந்து கார் எதுவுமே நாங்கள் வாங்கலை, எங்களுடைய பேரில் எந்த காரும் இல்லை, நாங்கள் வந்து ஏழ்மையான குடும்பம் அப்படின்னா அதையும் வந்து மென்ஷன் பண்ணி ஒரு பெட்டிஷன் போல் ஒரு வந்து லெட்டரை வந்து ஃபுல் பண்ணி நீங்கள் வந்து வருவாய் கோட்டாட்சியரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த சொல்யூஷனில் நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் வந்து செக் செய்ய பாருங்கள். கண்டிப்பாக கிட்டத்தட்ட வந்து 1,64,00,000 பேர் வந்து அப்ளை பண்ணீங்க. கிட்டத்தட்ட 50 லட்சம் பேருக்கு வந்து நிராகரிக்கப்பட்டது. இது போல் ஏதோ ஒரு காரணத்தினால வந்து நிராகரிக்கப்பட்டிருந்தாங்கன்னா, ஆனால் வந்து அந்த காரணம் வந்து ஏற்கப்படாத இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து வருவாய் கோட்டாட்சியரை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான சொல்யூஷன் என்னவோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து தேடிக்கலாம். அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து சொல்லிக்கிறேன். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட் நியூஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். கண்டிப்பாக வந்து இதை வந்து பயன்படுத்தி பாருங்கள். நீங்கள் வந்து உங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக ரிஸ்க் எடுக்கணும். அந்த ஆஃபீஸுக்கு போய் காண்டாக்ட் பண்ணால் தான் அதுக்கான சொல்யூஷனோ இல்லை ஒரு பெட்டிஷனோ ஒரு லெட்டரோ வந்து எழுதி கொடுத்தா தான் கண்டிப்பாக உங்களுக்கான சொல்யூஷன் வந்து தீரும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் இது சம்மந்தமாக உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து சிஎம் ஹெல்ப்லைனில் கால் பண்ணி வந்து கேளுங்க. இது போல் வந்து ஸ்டேட்டஸ் வந்து எனக்கு ஷோ ஆகுது, ஆனால் வந்து இது போல் ஸ்டேட்டஸ் வந்து ஷோ ஆனாலும் எங்களுக்கு வந்து கரெக்டாக தான் வந்து இருக்குது அப்படின்றத அவங்க சொன்னீங்கன்னா அவங்களும் வந்து என்ன சொல்யூஷன் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் நீங்கள் நிராகரிக்கப்படலை, அதாவது ஏற்கப்பட்ட விண்ணப்பம் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வந்து ஷோ ஆகிட்டு நம்மளுடைய வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்டேட்டஸ் மூலிமா வெப்சைட்டில் வந்து தெரிஞ்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு ஏற்கப்பட்ட விண்ணப்பம் அப்படின்னு இருந்ததுன்னா ஒரு வேளை வந்து பணம் இது வரைக்கும் வந்து கிரெடிட் ஆகலை, இல்லை மேல்முறையீடு செஞ்சுட்டு இந்த மாதத்துலேருந்து வந்து பணம் கிரெடிட் ஆகலாம், கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஆதார் கார்டில் வங்கி கணக்கு வந்து கரெக்டாக வந்து இணைக்கப்பட்டுள்ளதா அப்படின்றது பாருங்கள். அதாவது வந்து பணம் கிரெடிட் ஆகாதவர்கள் தங்களுடைய வங்கி கணக்கில் ஆதார் எண்ணை இணைத்தால் பணம் வர வைக்கப்படும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ரூபாய் 1000 ரூபாய் குறித்து வந்து பார்த்தீங்கன்னா குறுந்தகவல் வந்து உள்ளது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அதாவது தமிழக அரசுமே வந்து விளக்கம் அளித்துள்ளது. உங்களுடைய வங்கி கணக்கில் உங்களுடைய ஆதார் எண் வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிங்கன்னா டிபிடி டிரான்ஸ்ஃபர் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் மூலமா கரெக்டாக வந்து பணம் வந்து சேரும். இப்படி பணம் வராதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் வந்து மணி ஆர்டர் மூலியமா போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமா வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். நியரில் இருக்கிற உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸில் காண்டாக்ட் பண்ணி கேட்டு பாருங்க. இது போல என்னோட நேமில் வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலிருந்து ரூபாய் 1000 ரூபாய் மணி ஆர்டர் வந்திருக்கா அப்படின்றத அது சம்மந்தமான அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் தரப்புல வந்து விளக்கம் வந்து கொடுப்பாங்க. அப்படியும் வரலன்னா நம்ம சொல்கிற சொல்யூஷன் மூலிமா நீங்கள் கண்டிப்பாக வந்து பெட்டிஷனோ இல்லை வந்து ஒரு லெட்டரோ வந்து வருவாய் கோட்டாட்சியர்ட்ட வந்து கொடுங்க. உங்களுக்கான சொல்யூஷன் என்னவோ அதை வந்து கொடுப்பாங்க. ஏன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வருவாய் கோட்டாட்சியர் தரப்புல தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அதிகாரிகள் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு வந்து செயல்பட்டு வராங்க. அதனால் கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன் என்னவோ நீங்கள் வந்து டேரெக்டாக ஆஃபீஸில் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கான சொல்யூஷன் டீட்டெயிலாக வந்து கொடுப்பாங்க. அக்கௌண்ட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள். ஒரு சிலவங்க வந்து 3-4 அக்கௌண்ட் வந்து வச்சுருப்பீங்க. பிரைமரியாக உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் ஆகிருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா பேங்க் அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள். டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி வந்து செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் ஏறி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வந்து தெரிய வந்திருக்கும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக இந்த வீடியோலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். நம்ம ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பத்தில் வந்து அப்ளை பண்ணுறவங்கள பணம் வந்து யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்து வழங்கப்படலாம் அப்படின்ற கேள்விகளுக்கு வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது வந்து யாருக்கெல்லாம் வழங்கப்படும், இதன் அடிப்படையில் பின்வரும் கோரிக்கைகளில் நீங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். முன்னாள் அரசு ஊழியர்களோட மனைவிகளுக்கு வந்து பணம் வந்து வழங்கப்படலாம். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் அரசு ஊழியர்களோட மனைவிகளுக்கு வந்து இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணும்போது பணம் வந்து வராத இருந்தது. அவங்களுக்குலாம் வந்து புதுசாக வந்து ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க. அப்ளிகேஷன் வந்து புதுசாக வந்து முகாம் வந்து நடத்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து முன்னாள் அரசு ஊழியர்களோட மனைவிகளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து முன்னுரிமை கொடுக்கப்பட்டு அவங்களுக்கு அப்ரூவல் செய்யறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் கார்பரேஷன் ஊழியர்களோட மனைவிகளுக்கும் பணம் வந்து வழங்கப்படலாம். இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து 1,64,00,000 பேர் அப்ளை பண்ணவங்கள வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்கு வந்து நிராகரிக்கப்பட்டிருந்தாங்க. இவங்களுக்கு வந்து இப்போ வந்து முன்னுரிமை வந்து வழங்கப்படலாம். அதாவது வந்து இவங்களுக்கும் பணம் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து தற்சமயம் வந்து ஷேர் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ரேஷன் கார்டு பெற்றவர்கள் பணம் வந்து வழங்கப்படலாம். புதுசாக வந்து ரேஷன் கார்டு வாங்கியிருந்து இதில் கொடுத்துக்கிற க்ரைட்டீரியா எல்லாமே வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வருஷமாக வந்து ரேஷன் கார்டு நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்துருவீங்க. இப்போ ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் பேருக்கு ரேஷன் கார்டு வந்து வாங்கின்னு வராங்க. அதில் ஒரு ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா முகாம் வந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபார்மெல்லாம் வந்து எப்பயும் அப்ளை பண்ணுறது போல் அப்ளை பண்ணி உங்களுக்கு வந்து பணம் வந்து வழங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து திருமணமானவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து பணம் வந்து வழங்கப்படலாம் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து புதிய அப்ளிகேஷன் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பணம் வந்து கிரெடிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அப்ரூவல் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது வந்து சந்தேகம் இருந்து ஏதாவது வந்து அப்டேட் வேணும்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். www.tninfo360.com அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் டேரெக்டாக வந்து கூகுள்லையோ இல்லை வந்து குரோம்லேயோ வந்து கூட TNinfo360 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணாலும் நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட் ஃபஸ்ட்டே வந்து ஷோ ஆகும். அதன் மூலிமா நிறைய கவர்மெண்ட் ஆர்டிக்கலில் நீங்கள் வந்து அப்டேட் வந்து பெற முடியும். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமான அப்டேட் வந்து டீட்டெயிலாக நீங்கள் பெற முடியும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் புதிய விண்ணப்பம் சம்மந்தமாகவும் வெளியான பணம் வந்து வராதவங்களுக்கும் வரவில்லையா அப்படின்ற கேள்வியோட குட் நியூஸும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து கட்டாயமாக வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் வந்து இந்த வீடியோ பயனுள்ள தகவலாக வந்து இருக்கும். மேலும் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால், இந்த வீடியோவில் வந்து ஏதாவது டவுட் இருந்தாலோ, இல்லை வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விண்ணப்பிக்கிறது சம்மந்தமாகவோ, இல்லை வந்து உங்களுக்கு வந்து மேல்முறையீடு சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டுக்கும் நாங்கள் உடனே வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். நம்ம சேனலுடைய மிகப்பெரிய பெனிஃபிட்டே கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறது தான். ஒரு வீடியோ கீழே நீங்கள் வந்து போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு கமெண்ட் கீழே உடனடியாக வந்து ரிப்ளை வந்து கொடுப்போம். அதன் மூலிமா நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. உங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும், எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். உடனடியாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். மேலும் வெப்சைட் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அந்த ஆர்டிகல் கீழே வெப்சைட்லேயே கமெண்ட் பண்ணாலும் நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். இல்லை இந்த வீடியோ கீழே மென்ஷன் பண்ணி கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணாலும் உடனே வந்து ரிப்ளை பண்ணுவோம் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறேன். மேலும் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.